ஒரு தேவ ஊழியக்காரன் ஆபிரகாமை போல நல்ல செல்வந்த நிலைமையில், பொருளாதார நிலைமையில், வசதி நிலைமையில் நன்றாக இருக்கிறது தவறே கிடையாது. அவன் நல்ல விதமாக உடுத்துக்கிறான், நல்ல சஃபாரி சூட் போடுறான், நல்ல கோட் சூட் போடுறான், நல்ல ஒரு வீட்டில் இருக்கிறான், நல்ல ஒரு பிராண்டட் காரில் போகிறான், நல்ல விதமாக வாழ்க்கையில் கொஞ்சம் சௌரியத்தோடு இருக்கிறான். இது ஒன்றும் தவறுன்னு சொல்ல முடியாது. கர்த்தர் அவனுக்கு ஆபிரகாமை போன்ற ஒரு சூழலை கொடுத்து இந்த போய் சௌகரியமாக வாழ வைத்தால் அந்த வாழ்க்கை அவன் வாழ்வது தவறல்ல. அது ஆடம்பர வாழ்க்கையாக, அதிக பவிசு காட்டுற வாழ்க்கையாக, அது படவிடாம வாழ்க்கையாக, அது சாலமன் ரகத்துக்கு செல்லாமல் இருந்தால் போதும். மற்றபடி அவன் ஒரு நல்ல காரில் போகிறது பாவம் கிடையாது, நல்ல ஒரு வீட்டில் வாழ்கிறது பாவம் கிடையாது, அவன் ஒரு நல்ல கோட் சூட் போட்டுக்கிட்டு 4 பேருக்கு மத்தியில் நல்ல விதமாக போய் நிற்கிறது தவறு கிடையாது. ஒரு சிலருக்கு அந்த பழக்கம் ரெகுலராக இல்லைங்கிறதுக்காக கோட் சூட் போடுறதெல்லாம் தவறு அப்படி ஆகிடாது. அதுபோல் ஒரு நல்ல உடைகளை உடுத்துக்கொண்டு நல்ல உணவை உண்டு கொண்டு அவன் வாழ்வு தவறு கிடையாது. கர்த்தருடைய ஊழியக்காரன் அந்த மாதிரி இருந்தால் உடனே அவன் பாவம் செய்கிறான்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் இந்த விதமாக நம்ம நல்ல உணவை உண்கிறோம், நல்ல உடைகளை அணிகிறோம், நல்ல வீட்டில் இருக்கிறோம், நல்ல வாகனத்தில் போகிறோம், நல்ல விதமான சௌகரியங்களை அனுபவிக்கிறோம். ஆனால் இவளை அனுபவிக்கிற பொழுது நாம் ஒன்றை உறுதிப்படுத்த வேண்டும். நாம் சத்தியத்தின்படி வாழ்கிறோமா? நாம் சத்தியத்தின்படி பேசுகிறோமா? தேவ ஊழியக்காரர்கள் சத்தியத்தின்படி வாழ்ந்து சத்தியத்தை பேசி தேவன் எதை பிரசங்கிக்க சொன்னார் அதை பிரசங்கித்து எவ்விதமான ஒரு வாழ்க்கை முறை பின்னணியோடு ஊழியம் செய்ய சொன்னாரோ அப்படி செய்து ஒரு நல்ல வசதி நிலையோடு இருப்பதை தவறு என்று சொல்லவே முடியாது. அவன் நன்றாக உடுக்கட்டும், நன்றாக உண்ணட்டும், நன்றாக வாழட்டும், தவறு கிடையாது. ஆனால் சத்தியத்தை விட்டு விலகி போய் தேவன் விதித்த வழிகளுக்குள் நின்று கொண்டு இந்த உயர்வுகளை அடைய முடியாத ஒரு நிலையை உணர்ந்து கொண்டு சத்தியத்தை விட்டு விலகினாதான் தேவன் சொன்னபடி பிரசங்கம் பண்ணால் நமக்கு இந்த அளவுக்கு லெவலுக்கு வர முடியாது என்று சொல்லி ஜனங்கள் விரும்புகிற விதமாக பிரசங்கம் பண்ணி உலகத்துக்கு ஏற்றபடி நடந்து கொண்டு சத்தியத்திற்கு விதிவிலகி போய் இந்த உயர்வுகளை அடைவோம் என்று சொன்னால் இது இழிவான ஒரு உயர்வு. இதைத்தான் தீத்து எழுதுகிற பொழுது அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறாரு. தீத்து 1 மத்தேயு 7 வாஸ்து பார்க்கும் பொழுது ஊழியக்காரன் இழிவான ஆதாயத்தை இச்சிக்கக்கூடாது. இழிவான ஆதாயம் எப்பொழுது இச்சிக்கப்படுகிறது தெரியுமா? அவன் சத்தியத்தை விட்டு விலகிறான். பரிசுத்தத்துக்கு ஏதுவானவைகளை பேசாமல் எப்பொழுதும் காணிக்கைக்குரியவர்களையே பேசுகிறான். எப்பொழுதும் தனக்கு இந்த ஊழியத்தில் என்ன வர வேண்டும் என்பதை நோக்கமாக வைத்துக்கொண்டு திட்டமிடுகிறான், செயல்படுத்துகிறான், அதையே தரிசனமாக சொல்லுகிறான், அதே ஆண்டவர் சொன்னான்னு சொல்லுகிறான். எப்பொழுதும் தனக்கு இதனால் என்ன கிடைக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் செயல்படுகிறான்னு சொன்னால் இவன் தான் இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவன். தேவ ஊழியக்காரர்களுடைய முழு கவனமும் தேவனை பிரியப்படுத்துவதாக இருக்க வேண்டும், தேவனோடு இணைந்து வாழ்வதாக இருக்க வேண்டும். தேவன் எதை பிரசங்கம் பண்ண சொன்னார் அதை பிரசங்கிப்பதில் எந்த விதமான சமரசத்துக்கும் போகக்கூடாது. சத்தியத்தின்படி நடக்க வேண்டும், முன்மாதிரியாக வாழ வேண்டும். தீத்து 2 சொல்லுகிறது, நீயே எல்லா நல்ல குணங்களுக்கும் நல்ல கிரியைகளுக்கும் மாதிரியாக இருக்கணும். இந்த மாதிரி வாழ்ந்து கொண்டு உயர்வடையலாம். ஆனால் சத்தியத்தை விட்டு விடுகிறோம், காணிக்கையை மையப்படுத்தி பேசுகிறோம், தேவன் கொடுக்காத திட்டங்களை கொடுத்தா சொல்லுகிறோம். இப்பொழுது நமக்கு வசதி வருகிறது. ஏன்றால் ஜனங்களிடத்தில் திரும்ப திரும்ப நீங்கள் காணிக்கை கொடுத்தால் ஆசீர்வாதம் பேசி பேசி மக்கள் நிறைய கொடுக்குறாங்க. இந்த உலகத்தில் நீ ரொம்ப ஐஸ்வர்யவானாக வாழ்வதுதான் கடவுளுடைய சித்தம், அதனை அடைய வேண்டுமெனால் விதைப்பு காணிக்கை இவ்வளோ கொடு, அப்படி கொடு எல்லாம் சொல்லுவோம். இப்போ நமக்கு வசதி பெறுகிறது, இப்பொழுது பெரிய வீடு வருகிறது, நல்ல விதமாக நம்ம உடுக்க முடிகிறது, நல்ல விதமாக உண்ண முடிகிறது, நல்ல வாழ முடியுது. இந்த வாழ்க்கை தேவனுடைய பார்வையில் ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை அல்ல. இந்த மாதிரி வாழ்ந்து கொண்டு கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார், ஆண்டவர் என்னை உயர்த்தினார். ஒரு காலத்தில் ஒன்றுமில்லாமல் இருந்தேன், இன்றைக்கி பார் நல்ல வீடு, நல்ல கார், நல்ல வசதி, நான் எத்தனை உடைகள் மாற்றுகிறேன்னு பார்த்தீங்களா, எப்படிப்பட்ட உடைகள்லாம் உடுக்கிறோம் போல, எல்லாம் கர்த்தரால் வந்த உயர்வு. ஆனால் இந்த சாட்சி உண்மையானதாக இருந்தால் சத்தியத்தின்படி வாழ வேண்டும், சத்தியத்தின்படி நடக்க வேண்டும், சத்தியத்தின்படி செயல்பட வேண்டும். இல்லை என்றால் இது ஒரு அன்ஃபெய்த்ஃபுல் லைஃப், அதாவது ஒரு உண்மையற்ற வாழ்க்கை. ஒரு மனைவி தன்னுடைய கணவன் ஒரு சாதாரண நிலைமையில் இருக்கிறான், அந்த கணவனுக்கு உண்மை இல்லாமல் இருந்து வேறு யாரோ ஒருவரோடு பேசி பழகி அவரிடத்திலிருந்து நிறைய ஆதாயங்களை பெற்று நன்றாக உடுத்து நன்றாக வாழ்ந்து நல்ல நிலைமைக்கு வந்தால் அதை பற்றி நம்ம என்ன சொல்லுவோம்? இது ஒரு வேசித்தன வாழ்க்கை, இது ஒரு விபச்சார வாழ்க்கை, இது ஒரு உண்மையற்ற வாழ்க்கை என்று சொல்லுவோம். அரசியல்வாதிகள் பார்த்திங்கன்னா அவங்க முக்கியமான ஆளுங்கட்சியாக இருக்கும் பொழுது எம்எல்ஏயாக இருந்தாலும் எம்பியாக இருந்தாலும் இல்லைன்னு சொன்னால் மந்திரியாக இருந்தாலும் என்ன பண்ணுவாங்கன்னா பல்வேறு விதங்களில் தங்களுடைய வாழ்க்கை நிலைமையை உயர்த்தி கொள்வாங்க.
அப்புறம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கல்வி ஸ்தாபனங்கள் வரும், பெரிய பெரிய மருத்துவமனைகள் வரும், பெரிய பெரிய நிறுவனங்கள் வரும். இதெல்லாம் எங்கேருந்து இவர்களுக்கு வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, ட்ராக் பண்ணி பார்த்தா எல்லாம் ஆட்சியில இருக்கும் பொழுது தவறுதலாக பதவியை பயன்படுத்தினது. தங்களுக்கு இருந்த பதவியை பயன்படுத்தி நிறைய சம்பாதிச்சு ஊழல், லஞ்சம் அந்த மாரி படையில முன்னுக்கு வராங்க. ஆனா ஜனங்களுக்கு மத்தியில இப்போ ரொம்ப டாப்ல இருக்கிறாங்க. அந்த உயர்வுகளுக்கு பின்ன என்ன இருக்கிறது? ஒரு உண்மையற்ற வாழ்வு இருக்கிறது. ஆனா ஊழியக்காரருக்கு அப்படி இருக்கக்கூடாது. ஊழியக்காரனுக்கு வருகிற உயர்வு ஒரு வேசித்தன வாழ்வின் விளைவாக வந்த உயர்வு போல் இருக்கக்கூடாது. ஒரு விபச்சாரத்தின் பின்னணியில் வந்த உயர்வு போல் இருக்கக்கூடாது. சத்தியத்திலே நடந்தோம், சத்தியத்தை நேசித்தோம், சத்தியத்தை பேசினோம், ஆண்டவருக்கு உண்மையுள்ளவர்களாக இருந்தோம். அந்த விதமா வருகிற உயர்வு கொஞ்சமாக இருந்தாலும் ஆசீர்வாதம். அந்த விதமா வாழுகிற பொழுது நம்ம நல்ல கோட் சூட் போட்டாலும் தப்பு கிடையாது. நல்ல சஃபாரி சூட் போட்டா தப்பு கிடையாது. நல்ல விதமான ஒரு வீட்ல இருந்து தப்பு கிடையாது. ஏன்னா நம்ம சத்தியம் பேசுறோம். ஆண்டவர் நமக்கு ஆபிரகாமை போல இப்படிப்பட்ட ஒரு சூழலை கொடுத்துக்க நம்ம அனுபவிக்கிறோம். ஒருவேளை பவுலைப் போல நமக்கு ரொம்ப அற்பமான சூழலை ஆண்டவர் அனுமதியாதபடிக்கு ஆபிரகாமைப் போல ஒரு சூழலை அனுபவித்து நம்ம அனுபவிக்க தவறு கிடையாது. ஆனால் இன்றைக்கு நாம் எந்த சத்தியத்தை பேசிக் கொண்டிருக்கிறோம்? வேதாகம வார்த்தையில் உரிய விதமாக சொல்லுகிறோமா? பாவத்தை கண்டிக்கிறோமா? பாவத்தை கடிந்து கொள்கிறோமா? பரிசுத்த ஜீவிதத்தை நாம் முன்னிலைப்படுத்தி பேசுகிறோமா? ஒரு மாதிரி வாழ்க்கை குறித்து மக்களுக்கு பேசுகிறோமா? கர்த்தருக்கேற்ற ஒரு பரிசுத்த ஜீவிதம் செய்து கர்த்தருக்கு சாட்சியாக வாழ்வுதான் இந்த உலக வாழ்க்கையில் நம்முடைய நோக்கம் என்று போதிக்கிறோமா? அதற்கு பதிலாக ஆசீர்வாதத்தை குறித்தும், பணத்தை குறித்தும், பொருளை குறித்தும், ஆஸ்தி அந்தஸ்தை குறித்தும் இவைகளையே பேசிக்கொண்டு இதனை பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் காணிக்கை கொடுங்கள், தசமபாகம் கொடுங்கள், அதை கொடுங்கள், இதை கொடுங்கள் பேசிக்கொண்டு இதனுடைய விளைவாக நம்முடைய நிலைமையில் உயர்கிற பொழுது சத்தியத்தை நாம் அநியாயமாக அடக்கி வைத்துக் கொண்டு இந்த சத்தியத்தெல்லாம் பேசினா ஜனங்களுக்கு பிடிக்காது, இந்த சத்தியத்தெல்லாம் பேசினா ஜனங்கள் ஓடிடுவாங்க, அவங்களுக்கு எப்பொழுதுமே சாதகமாக பேசும், ஆசீர்வாதமாக பேசும், அவங்களுக்கு எப்பவுமே கடவுள் பெரிய அற்புதங்களை செய்ய போகிறோம் என்பதை பேசும். அவ்விதமாக பேசி பேசி நமக்கு உயர்வு வந்துன்னு சொன்னால் அது ஒரு நியாயமான உயர்வல்ல. அது ஒரு வேசித்தன விதமான உயர்வு. அது ஒரு விபச்சாரத்தனமான உயர்வு. அந்த உயர்வை உலகம் பாராட்டும். உலகம் சொல்லும், பார் கர்த்தர் அவரை எவ்வளவு உயர்த்தி இருக்கிறார், எவ்வளோ டாப்பில் வந்திருக்கிறார். ஆனால் அவர் டாப்பில் வருவதற்கு அவர் பயன்படுத்தின ஏணி எது? உண்மையின்மை. தேவனை சார்ந்து அவர் செயல்படவில்லை. அவர் தன்னுடைய நிலைமையை உயர்த்தி கொள்வதற்கு ஏற்ற விதமாக போதித்தார், உபதேசித்தார், உயர்நிலைக்கு வந்து விட்டார். இது உலகத்தில் அரசியல்வாதிகள் செய்கிறதுக்கும் விபச்சார வாழ்க்கையில் இருக்கிற உங்களுக்கு செய்கிறதுக்கும் இதற்கு வித்தியாசம் கிடையாது. எனவே உண்மையின் அடிப்படையில் வாழ்வோம். அங்கே ஆபிரகாமைப் போலவோ, ஈசாக்கைப் போலவோ, இல்லைன்னா தாவீதைப் போலவோ தேவன் நமக்கு நல்ல உயர்வுகளை தந்தால் அது பாவமானதல்ல. ஆனால் நம்முடைய உயர்வுகள் ஒவ்வொன்றும் பேச வேண்டும். இது சத்தியத்தின் பின்னணியில் தான் வந்தது. உண்மையை பேசினோம், உண்மையானவைகளை பிரசங்கித்தோம், ஆண்டவருடைய பார்வையில் எவைகள் பிரசங்கிக்கப்படும் அவைகளை பிரசங்கித்தோம் என்று சொல்ல வேண்டும். அதற்கு பதிலாக வேதத்தில் இருக்கிற சத்தியங்களை அடக்கி வைத்து கொண்டு ஜனங்கள் பிரியப்படும் விதமாக பேசி 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 நம்முடைய உயர்வுகளை கண்டடைந்தோம் என்று சொன்னால் இந்த உயர்வுக்கு பின்னாலே பெருமை பாராட்ட ஒன்றுமில்லை. உலகம் இதை பாராட்டும். ஆண்டவருடைய பார்வையில் இது உண்மையற்ற உயர்வு. இது உலகத்தில் அநேகர் தவறான விதம் வாழ்ந்து கொண்டு உயர்நிலைக்கு அடைகிறாள், அது போன்ற ஒரு உயர்வு. அந்த உயர்வு கிறிஸ்துவ உயர்வல்ல. அதில் பெருமை பாராட்ட ஒன்றுமே இல்லை என்பதான் உண்மை. கொஞ்சம் பெற்றாலும் சத்தியத்தின்படி வாழ்ந்து பெற்று அனுபவிக்க வேண்டும். அதுதான் நமக்கும் திருப்தி. அதனால தான் அப்போஸ்தலன் பவுல் சொல்கிற பொழுது பிலிப்பியர் 4:11 எந்த நிலைமையில் இருந்தாலும் மன ரம்மியத்தோடு, அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். அவ்விதமான ஒரு வாழ்க்கை தெரிந்து கொள்ளும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.